السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. जो इंसान दुनिया में आया, உலகில் வரும் மனிதன் ஒரு நாள் அதை விட்டு பிரிய வேண்டியது வரும். இது இயற்கை சட்டமாகும். இதிலிருந்தும் எவரும் தப்பியோட முடியாது. திருக்குர்ஆனிலும் இது பற்றி பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் பல கோணங்களில் இந்த கருத்து நமக்கு கவனமூட்டப்பட்டுள்ளது. மனிதனுக்கு தனது மரணத்தை எப்போதும் தனது கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். பிறகு இதன் மூலமே அவனுக்கு இறைவன் பக்கம் கவனம் ஏற்படுகிறது. அல்லாஹு தாலா மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றான். தான் மட்டுமே எஞ்சி இருப்பதாகவும் இந்த பூமியில் இருக்கின்ற மற்ற அனைத்து பொருள்களும் பிரபஞ்சங்களில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் அழிந்துவிடும் என்று அவன் கூறியிருக்கின்றான். இறைவனது இருப்பு மட்டும்தான் எஞ்சியிருக்கும் என்பதால் அல்லாஹ் ஒரு மூமினுக்கு இவ்வுலக வாழ்க்கையை விட அதிகமாக மறு உலக வாழ்க்கை பற்றி கவனமூட்டியுள்ளான். அது உண்மையானதும் நீளமான வாழ்க்கையும் ஆகும். அதில் அடியான் அல்லாஹ்வின் கட்டளையின்படி செயல்பட்டதன் காரணமாக அவனது அருட்கொடைகளுக்கு வாரிசாகி விடுகின்றான். அவ்வாறு செயல்படவில்லை என்றால் கீழ்ப்படியாமல் இருந்ததன் காரணமாக அவனுக்கு தண்டனை கிடைக்கலாம். நம்மில் எவர் இவ்வுலகை விட மறு உலகிற்கு முன்னுரிமை வழங்குவாரோ அவர் நட்பாக்கியம் பெற்றவராவார். அவர்கள் இறைவனது திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அந்த உண்மையான அன்பனை திருப்திப்படுத்துவதில் தமது வாழ்க்கையின் பெரும்பகுதியை அவர்கள் கழிக்கின்றனர். அவர்களது அன்பன் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தவாறு அவர்கள் வாழ்க்கையை கழிக்கின்றனர். அவர்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள். இதற்காக எல்லா விதமான தியாகத்திற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றனர். இதில் எந்த அளவு அவர்கள் முன்னேறி செல்கின்றனர் என்றால் மார்க்க தொண்டாற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு எதிலும் ஆர்வம் இருப்பதில்லை. மற்றவர்களது உரிமைகளை அவர்கள் செலுத்துவார்கள். ஏனென்றால் இறைவனது அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவது இறைவனுடைய கட்டளையாகும். இதுவும் மார்க்கமாக இருக்கின்றது. தங்களது உடன்படிக்கைகளை இறைவனது திருப்தியை பெறுவதற்காக அவர்கள் நிறைவேற்றுகின்றனர். அதை நிறைவேற்றுவதற்காக அவர்களது வழியில் வருகின்ற எந்த தடையையும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அவர்களுக்கு முன்னால் துன்பத்திலும் இன்பத்திலும் வறுமையிலும் செழிப்பிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலையிலும் ஆரோக்கியமான நிலையிலும் ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது. எனது இறைவனுடன் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுபவனாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கமாகும். என்னிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ள அமானத்துகளுக்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என அவர்கள் கருதுகின்றனர். இது தொடர்பாக அல்லாஹ் கூறுகின்றான், وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ
तंगी இப்திகா மரதாத்தில்லாஹி, बीमारी में सेहत மக்களில் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக தங்களது உயிரை விட்டுவிடுகின்ற சிலரும் உள்ளனர். जो अहद किया है उसे எவர்கள் தொடர்பாக அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றானோ जो அந்த மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். है அவர்களது முகங்களில் எல்லா சமயங்களிலும் ஒரு நிம்மதி தென்படுகிறது. அவர்கள் நிம்மதி அடைந்த ஆன்மாவின் வடிவமாக திகழ்கின்றார்கள். लोगों में होता है जिनके बारे में கடந்த சில நாட்களுக்கு முன் இந்த சிறப்புகளின் எஜமானராக இருந்த ஒரு பெரியவரின் வஃபாத் நிகழ்ந்துள்ளது. நிச்சயமாக அவர் ஜமாத்தின் மகத்தான சொத்தாக இருந்தார். அவரது பெயர் மதிப்பிற்குரிய சையத் அப்துல் ஹை ஷா சாஹிப் ஆகும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா அவருக்கு தனது அன்பர்களுக்கு வழங்கியுள்ள நெருக்கத்தின் இடத்தை வழங்குவானாக. ஜமாத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த இழப்பை முழுக்க முழுக்க தனது அருளால் ஈடு செய்வானாக. அவர்களது இடத்தில் வருகின்ற எண்ணற்ற சிறந்த நபர்களை அவன் உருவாக்குவானாக. इन खूबियों के அதன் மூலமாக அஹ்மதியத்தின் இந்த படை தனது இலக்கை நோக்கி மிக விரைவாக முன்னேறிக் கொண்டே செல்லட்டும். இப்போது நான் மதிப்பிற்குரிய சையத் அப்துல் ஹை ஷா சாஹிப் தொடர்பான சில விவரங்களை கூறுகின்றேன். மதிப்பிற்குரிய ஷா சாஹிப் அவர்கள் 1932 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள குரேல் என்ற இடத்தில் பிறந்தார்கள். பிறகு அவர்கள் பெரியவரான பிறகு அங்கிருந்து காதியான் வந்தார்கள். காதியான் வந்த பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட சமயத்தில் அவர்கள் பாகிஸ்தான் வந்து விட்டார்கள். இவர்களது தாயார் காஷ்மீரிலேயே இருந்து வந்தார்கள். அவர்களை விட்டு இவர்கள் பிரிந்து வந்து விட்டார்கள். பிறகு 40 வருடங்கள் கழிந்த பிறகுதான் அவர்களது தாயாரை அவர் சந்திக்க நேர்ந்தது. 40 வருடங்கள் வரை தனது தாயாரை அவர் சந்திக்க முடியவில்லை. இந்த பிரிவை மார்க்கத்திற்காக அவர் சகித்துக் கொண்டார். 12 जनवरी இவர்களை பற்றிய சுருக்கமான कुरेल जिला வரலாறை நான் கூறுகின்றேன். में पैदा हुए இவர்களது பாட்டனாரான சையத் முகமது ஹுசைன் ஷா சாஹிப் ஸ்ரீநகரில் உள்ள மெஹல்லா கான்யாரை சார்ந்த சையது குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மார்க்க கருத்து வேறுபாடுகள் காரணமாக தங்களது மூதாதையர்கள் வாழ்ந்த பகுதியை விட்டுவிட்டு நாடுவாள் என்ற பகுதியில் குடிபெயர்ந்தார்கள். जब पार्टीशन हुई है இவர்களது ஒரு மகன் சையத் அப்துல் மன்னான் ஷா சாஹிப் ஆவார்கள். இவர் இளைஞராக இருந்த சமயத்தில் பையஸ் செய்து அகமதியானார். சிறுவயதிலேயே இவர் அகமதியத்தை தழுவினார். பீர் முரீத் விஷயங்களை இவர் அகமதியத்திற்காக தியாகம் செய்தார். மிகுந்த பணிவுடனும் தாழ்மையுடனும் இவர் தனது வாழ்நாளை கழித்து வந்தார். ஜம்மு காஷ்மீரின் அகமதிய வரலாற்றில் மதிப்பிற்குரிய அப்துல் ஹை ஷா ஷாஹிப் தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மதிப்பிற்குரிய சையத் அப்துல் ஹை ஷா ஷாஹித் சாஹிப் 1941 ஆண்டு காதியான் வந்தார்கள். 1945 ஆண்டு இஸ்லாத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவாறு மதரசா அகமதியாவில் சேர்ந்தார்கள். இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது 1949 ஆண்டு ஜங் மாவட்டத்தில் உள்ள அகமது நகரில் மீண்டும் ஜாமியா அகமதியாவில் சேர்ந்தார்கள். 1953 ஆண்டில் மௌலவி ஃபாசில் படித்து முடித்து தேர்ச்சி பெற்றார்கள். அந்த படிப்பில் அவர்கள் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் வகித்தார்கள். 1955 ஆண்டு ஜாமியத்தில் முபஷிரினிலிருந்து ஷாஹித் டிகிரி பெற்று தேர்ச்சி பெற்றார்கள். और पीरी मुरीदी को பிறகு அரபியில் எம்ஏ படித்து தனி சிறப்புகளுடன் அதில் தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். ஹுதாமுல் அஹ்மதியாவிலும் ஒரு நீண்ட காலம் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. 3 வருடங்கள் வரை அன்சாருல்லா மாத இதழ் மற்றும் ஜாமியாவின் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இவர்கள் இருந்தார்கள். ஏறக்குறைய 12 அல்லது 13 ஆண்டுகள் வரை காலித் மற்றும் தஷ்ஹீருல் அசான் ஆகிய மாத இதழ்களின் பிரிண்டராகவும் இருந்து வந்தார்கள். ஜியாவுல் இஸ்லாம் பிரஸின் மேனேஜராகவும் பிரிண்டராகவும் இருந்தார்கள். अहमदनगर जिला झंग में அஷ்ஷிர்கத்துல் இஸ்லாமியாவில் மேனேஜிங் டைரக்டராகவும் அவர்கள் இருந்தார்கள். அல்ஃபதுல் பத்திரிகையின் போர்டின் தலைவராகவும் இருந்தார்கள். எம்டிஏ பாகிஸ்தானின் முதலாவது மேனேஜிங் டைரக்டராகவும் அவர்கள் இருந்தார்கள். டைரக்டர் ஃபதுலே உமர் ஃபவுண்டேஷன் மற்றும் டைரக்டர் தாஹிர் ஃபவுண்டேஷன் ஆகவும் அவர்கள் இருந்தார்கள். நாதிர் இஷாத் அதாவது வெளியீட்டுத் துறையின் நாதிராக அவர்கள் இருந்தார்கள். भी एक लंबा
இன்னும் எண்ணற்ற கமிட்டிகளின் உறுப்பினராகவும் இவர்கள் இருந்து வந்தார்கள். தற்காலிக நாதிர் ஆலா, தற்காலிக உள்ளூர் அமீராகவும் தொண்டாற்றும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்துள்ளது. காஷ்மீர் மொழியில் குர்ஆன் மொழியாக்கத்தை இரண்டாவதாக சரிபார்க்கின்ற தௌஃபீக்கும் இவருக்கு கிடைத்தது. நாதிர் இஷாத் என்ற தனது பணியில் ஹதரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் 13 साल அவர்களின் நூல்களின் தொகுப்பான ரோஹானி ஹசாயினை எழுத்து வடிவில் கொண்டு வந்து அதன் புதிய கம்ப்யூட்டரைஸ்ட் எடிஷனை தயார் செய்வதை அவர் கண்காணித்து வந்தார்கள். பல்வேறு நூல்களுக்கான இண்டெக்ஸை இவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். MTA அவற்றிற்கு முகவரை மற்றும் அணிந்துரை எழுதியுள்ளார்கள். ஹஜரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹின் தர்ஜுமத்துல் குர்ஆன் தொடர்பான பணிகளில் பல்வேறு வகையில் இவர்கள் தொண்டு புரிந்துள்ளார்கள். ஹஜரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹின் சொற்பொழிவுகள் அடங்கிய ஹோமியோபதிக் என்ற நூலை தயார் செய்வதிலும் அவர்கள் பெரும் பங்கு வகித்துள்ளார்கள். மிக நல்ல ஆலோசனையை வழங்கக்கூடியவராகவும் எளிய இயல்பை கொண்டவர்களாகவும் தூய இயல்பை உடையவர்களாகவும் பிரச்சனைகளை நன்றாக புரிந்து கொள்பவர்களாகவும் மென்மையாக நடந்து கொள்பவர்களாகவும் சிறந்த திட்டங்களை தீட்டுபவர்களாகவும் குறைவாக பேசுபவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். சிறந்த உறுதிமிக்க அறிவுத்திறன் கொண்டவர்களாக அவர்கள் இருந்ததால் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக ஆழமாக அவர்கள் ஆராய்ந்து வந்தார்கள். அது தொடர்பான தனது உறுதிமிக்க கருத்தையும் தெரிவித்து வந்தார்கள். भी बहुत सी खिदमत सरंजाम दी। ஜமாத்தின் கலிஃபாக்கிடமிருந்து கிடைக்கின்ற அறிவார்ந்த விஷயங்களை ஆராய்ந்து அது தொடர்பான மேற்கோள்களை நிறைவு செய்கின்ற பணியை விரைவாக செய்து முடித்து வந்தார்கள். நூல்களை தயார் செய்வது முதல் राय அச்சிட்டு வெளியிடுவது வரை அனைத்து பணிகளிலும் தனது குழுவினருக்கு அவர்கள் வழிகாட்டி வந்தார்கள். अली मुत्तबा இது தொடர்பான ஆழமான ஆலோசனைகளையும் வழங்கி வந்தார்கள். நாதிர் இஷாயத்தாக இருப்பவருக்கு பிரிண்டிங்கிலும் அனுபவம் இருக்க வேண்டும். இவர்கள் அல்ஃபசல் பத்திரிகையின் பிரிண்டராகவும் பப்ளிஷராகவும் இருந்தார்கள். மற்ற பத்திரிகைகளிலும் இவர்கள் இந்த பணியை செய்து வந்துள்ளார்கள். அச்சிடப்பட்ட தாள்களை பரிசோதித்து பார்ப்பதில் இவருக்கு பெரும் திறமை இருந்தது. பிரஸ் மற்றும் மெஷினரியின் ஒவ்வொரு பொருள், அதன் வகைகள் தொடர்பான அறிவு, டெக்னிக்கல் அறிவு ஆகியவை முழுமையாக அவர்களுக்கு இருந்தது. இவ்வாறே நூல் வெளியீடு அல்லது பத்திரிகைகளை அச்சிடுவது போன்ற ஒவ்வொரு விஷயத்திலும் குறிப்பாக சில விஷயங்களை சுட்டிக்காட்டுவதுடன் மிக சிறந்த உறுதியான வழிகாட்டலை அன்னார் வழங்கி வந்தார்கள். பிறகு அப்துல் ஹை ஷா சாஹிப் தொடர்பாக அல்ஃபதிலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இவர்கள் தமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவெடுத்தார்கள். ஆனால் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக உறுதிமொழி கூறுகின்ற படிவத்தை இவர்கள் 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பூர்த்தி செய்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று நடுநிலை பள்ளி படிப்பை இவர்கள் முடித்தார்கள். பிறகு ஜாமியா அஹமதியாவில் சேர்ந்தார்கள். ஜாமியாவில் படித்துக் கொண்டிருக்கும் போதே மெட்ரிக் படித்து பல்கலைக்கழகத்தில் 6வது இடத்தை வகித்து அதில் தேர்ச்சி பெற்றார்கள். ஜாமியாவிலும் எல்லா வருடமும் அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் 1வது இடத்தை பெற்று வந்தார்கள். साथ हो या अखबारात की बात இவ்வாறே மௌலவி ஃபாசில் बड़ी मुअय्यन பரீட்சையில் மாநிலத்திலேயே முதல் இடத்தை பெற்றார்கள். 1954ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இவர்கள் முதலில் பொறுப்பில் அமர்த்தப்பட்டார்கள். பல்வேறு துறைகளில் இவர்கள் தொண்டாற்றினார்கள். 1982ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஹஜரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை நாதிர் இஷாத்தாக நியமித்தார்கள். ஹஜரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் அறிவு செல்வம் நிரம்பியிருக்கும் தர்சுல் குர்ஆனுக்கு தேவையான ஆதாரங்களை திரட்டுவதில் அன்னாருக்கு அவர்கள் உதவி புரியும் நட்பேறு பெற்றார்கள். ஒவ்வொரு நாளும் தனது குழுவுடன் இரவு 3 மணி வரை அமர்ந்து அவர்கள் இந்த பணியை முழுமையாக செய்து வந்தார்கள். எல்லா விஷயங்களையும் சரி செய்து அதனை லண்டனிற்கு ஃபேக்ஸ் மூலம் அனுப்பாதவரை அவர்கள் ஓய்வெடுத்ததில்லை. கொத்பா பேருரைகளுக்காகவும் அறிவார்ந்த விஷயங்களை கூறுவதிலும் அவர்கள் பேருதவி புரிந்துள்ளார்கள். ஹஜரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் குர்ஆன் மொழியாக்கம் மற்றும் அவர்களது நூலான ஹோமியோபதிக் ஆகியவற்றிற்கு தேவையான விஷயங்களை ஒன்று திரட்டும் கமிட்டியின் உறுப்பினராக அவர்கள் இருந்தார்கள். இது தொடர்பாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பணிகளை மிக சிறந்த முறையில் அவர்கள் நிறைவேற்றினார்கள். திருக்குர்ஆன் மொழியாக்கங்களை வெளியிடுவது என்ற திட்டத்தின் கீழ் பஞ்சாபி, சிந்தி, பஷ்து, சராயி ஆகிய மொழிகளில் திருக்குர்ஆன் மொழியாக்கங்களை நிறைவு செய்து அதனை வெளியிடும் தௌஃபீக்கும் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. ஹஜரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அன்னாரை பாராட்டியவாறு ஒருமுறை இவ்வாறு கூறினார்கள். 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நிகழ்த்திய கொத்பா பேருரையில் ஹுசூர் இவ்வாறு கூறினார்கள். சையத் அப்துல் ஹை ஷா சாஹிப் அவர்களிடம் நான் இந்த சிறப்பான விஷயத்தை காண்கின்றேன்.
எப்போதெல்லாம் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நாம் புரிய வைக்கின்றோமோ इस सिलसिले में अपने அதனை புரிந்து கொண்டு அது தொடர்பாக சுயமாக அவருக்கு எவ்வித அறிவும் இல்லாமல் இருந்தாலும் கூட के तहत அது தொடர்பாக சுயமான அறிவு உடையவர்களை அவர்கள் தேடுவார்கள். और सराय நான் ஒரு நூல் தொடர்பாக என்ன வழிகாட்டலை அவருக்கு வழங்கியிருந்தேனோ அதற்கேற்ப முற்றிலும் நான் கூறிய விதமாக அதே நூலை தயார் செய்யாமல் அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அல்லாஹ்வின் அருளால் மிக ஆழமான தொலைநோக்கு பார்வையை அவர் பெற்றிருந்தார். மேலும் மிக நுட்பமான பார்வையுடன் அவர்கள் ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ந்து படித்து வந்தார்கள். பிறகு 2008ஆம் ஆண்டில் நான் இவர்களிடம் ரூஹானி ஹசாயினின் கம்ப்யூட்டரைஸ்ட் வெளியீடு தொடர்பாக அதன் பிரிண்டிங் நடைபெற வேண்டும் என்று கூறிய போது அந்த பணியை மிகுதியான உழைப்புடன் இவர்கள் செய்து வந்தார்கள். இந்த செட்டின் புதிய கம்ப்யூட்டரைஸ்ட் செட் வெளிவந்த போது அதில் பல சிறப்பம்சங்கள் இருந்தன. की हो और बयाने ही वही चीज उन्होंने அதை தவிர்த்து சையத் அப்துல் ஹை ஷான் சாஹிப் அவர்கள் இந்த புதிய எடிஷனில் உள்ள பக்கங்கள் ஏற்கனவே வெளிவந்த பழைய எடிஷன்களில் உள்ள பக்கங்களுக்கு முற்றிலும் ஒத்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள். அதன் மூலமாக ஜமாத் லிட்ரேச்சர்களின் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக இடம்பெற்றுள்ள மேற்கோள்களை தேடுவதற்கு இது வசதியாக வழி அமைத்து தரும். இதை தவிர ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில கட்டுரைகள், அரபி கவிதைகள் போன்றவை ஏதோ காரணத்தால் முதலில் வெளியிடப்படாமல் இருந்தன. அவையும் இந்த தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களது உருது மொழியில் வெளியான திருக்குரான் மொழியாக்கத்தின் துவக்கத்தில் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நன்றியை வெளிப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் இவ்வாறு கூறியுள்ளார்கள். एडिशन இப்போது உங்கள் முன் நான் வைத்துள்ள இந்த திருக்குரான் மொழிபெயர்ப்பு பணியில் இதை தயார் செய்வதில் என்னுடன் லண்டனில் ஆலிம்களின் ஒரு குழு தொடர்ந்து வேலை செய்து வந்துள்ளார்கள். இவ்வாறே ஜமாத்தின் தலைமையகமான ரப்வாவில் ஆலிம்களின் ஒரு குழு சையத் அப்துல் ஹை ஷா சாஹிப் அவர்களின் தலைமையில் இரண்டாவதாக அந்த மொழியாக்கத்தை சரி செய்யும் பணியை செய்து से पहले नहीं தமது விலை மதிப்புள்ள ஆலோசனைகள் மூலமும் கருத்துக்கள் மூலமும் எனக்கு உதவி செய்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லோரது உதவியும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நான் தனியாக இந்த பணியை செய்வது சாத்தியமற்றதாகும். 1997ஆம் ஆண்டு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் சையத் அப்துல் ஹை ஷா சாஹிப் அவர்களுக்கு எழுதிய தமது கடிதத்தில் இவ்வாறு கூறியிருந்தார்கள். பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்கள் மஹதர்நாமா என்ற பெயரில் புத்தகமாக வெளிவந்தது. இது தொடர்பாக 4வது கலிஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், மஹதர்நாமா மிகவும் நல்ல முறையில் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. மாஷா அல்லாஹ், நீங்கள் மிகுதியாக உழைத்து திறமையுடன் இந்த பணியை செய்துள்ளீர்கள். பிறகு இன்னொரு கடிதத்தில் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஷா சாஹிபிற்கு இவ்வாறு எழுதியிருந்தார்கள், நீங்கள் அனுப்பிய ரிப்போர்ட் இந்த தேதியில் கிடைத்தது. மாஷா அல்லாஹ், மிகவும் நிறைவாக நீங்கள் பணியாற்றியுள்ளீர்கள். மிகவும் ப்ரொடக்டிவாக நீங்கள் உள்ளீர்கள். இறைவன் அருளால் ஒப்படைக்கப்பட்ட பணிகளுக்காக மீண்டும் புதிய நினைவூட்டல் தேவைப்படாத ஒரே நாதிராக தாங்கள் தான் உள்ளீர்கள். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அல்லாஹும்ம ஜித் வ பாரிக். खुशी हुई இந்த எல்லா புகழுரைகளும் அவர்களிடம் மேலும் பணிவைத்தான் உருவாக்கியது. உழைப்பதன் பக்கம் அவர்களுக்கு மேலும் கவனம் ஏற்பட்டது. புகழுரைகளை கேட்ட பிறகு பணியில் குறைவு ஏற்படுகின்ற நிலை ஒருபோதும் இருந்ததில்லை. 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் காலத்தில் பாகிஸ்தானில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மல்ஃபூசாத்தின் பாகங்கள் 10 பாகங்களாக இருந்தது. और बहुत அது 5 பாகங்களாக அப்போது மாற்றப்பட்டது. प्रोड्यूसर हैं कि இந்த பாகங்களில் இருந்த எல்லா திருக்குரான் வசனங்களின் மேற்கோள்களும் இதில் எழுதப்பட்டது. தேவைக்கேற்ப புதிய தலைப்புகளும் அதில் இடம்பெற்றுள்ளது. படிப்பவர்களின் வசதிக்காக ஒவ்வொரு பாகத்தின் இறுதியிலும் தலைப்புகள், திருக்குரான் வசனங்கள், பெயர்கள், இடங்கள் ஆகியவற்றின் இண்டெக்ஸ் புதிதாக தொகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் ஷா சாஹிப் அவர்கள் ஜலசாவில் இங்கு வந்த சமயத்தில் நான் அவர்களிடம் 5 பாகங்களுக்கு பகரமாக இதனை மீண்டும் 10 பாகங்களாக மாற்றிவிடுங்கள் என்று கூறினேன். இவ்வாறே की तारीफी कलमात பிரிண்ட் ஆனால் மிகவும் சிறப்பாக அது இருக்கும் என்று நான் கூறியதை கேட்டு அவர்கள் சிறிதளவு கூட இது பற்றி எதுவும் கூறவில்லை. இவ்வளவு உழைத்து இதனை நாங்கள் 5 பாகங்களில் சுருக்கி கொண்டு வந்துள்ளோம். அதற்கான இண்டெக்ஸையும் தயார் செய்து விட்டோம். மீண்டும் இதற்கான இண்டெக்ஸ் தயார் செய்வதில் சிரமம் இருக்கிறது என்றெல்லாம் கூறாமல், அது பற்றி சிறிதளவு கூட எதையும் வெளிப்படுத்தி கூறாமல் உடனடியாக நல்லது, நாங்கள் மீண்டும் அதை 10 பாகங்களில் வெளியிட ஆரம்பித்து விடுகின்றோம் என்று கூறினார்கள். சிறிய வால்யூமாக இருந்தால் படிப்பதில் எளிதான நிலை இருக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கட்டளைகள்
இந்த நூல்களில் உள்ளன. மனிதன் பயணத்தில் இருக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், எல்லா சமயத்திலும் இதை படிக்க முடியும். இந்த வகையில் எனது கருத்துப்படி சிறிய பாகமாக வெளியிடுவதன் மூலம் அதிக பயன் இருக்கும். பெரிய பாகத்தை விட சிறிய பாகம் படிப்பதற்கும் எளிதாக இருக்கும். எவ்வாறு இருப்பினும் நான் இதை கூறியவுடன் அவர்கள் இந்த பணியை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அறிவிலும் இறைஞானத்தாலும் நிரம்பியுள்ள ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் விலை மதிப்புள்ள பொக்கிஷமான தஃப்சீரே கபீரின் 10 பாகங்கள் அடங்கிய ஒரு செட் வெளியிடப்பட்டது. அவர்கள் இதனை படிப்பவர்களின் வசதிக்காக ஒரு மிகப்பெரிய காம்ப்ரஹென்சிவ் வகையான இண்டெக்ஸை இதற்காக உருவாக்கியிருந்தார்கள். அதில் பெயர்கள், புவியியல் தொடர்புடைய இடங்கள், அகராதி பொருள்கள் ஆகியவற்றின் முழுமையான இண்டெக்ஸ் இருக்கிறது. அவர்கள் அஞ்சுமனின் பல்வேறு கமிட்டிகளில் உறுப்பினராக இருந்துள்ளார்கள். முஷாவரத்தி பேனல், தஹ்ரீக் அஹ்மதியத் துறை, மஜ்லிஸே இஃப்தா, கிலாஃபத் லைப்ரரி கமிட்டி, மன்சூபா பந்தி கமிட்டி, ஆடியோ வீடியோ கேசட்டுகளை பாதுகாக்கும் கமிட்டி, தபர்ருகாத் அதாவது புனித பொருள்களை பாதுகாக்கும் கமிட்டி, நூற்றாண்டு கிலாஃபத் ஜூபிலி கமிட்டி ஆகியவற்றின் மெம்பராகவும் அவர்கள் இருந்தார்கள். இவ்வாறே இறைவழியில் கைதியாக இருக்கும் கண்ணியம் அவர்களுக்கு கிடைத்தது. அல்ஃபதுல் பத்திரிகை போர்டின் தலைவராகவும் அன்னார் இருந்து வந்தார்கள். அப்துல் ஹை ஷா சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை முதல் முறையாக சந்தித்ததை பற்றி இவ்வாறு நினைவு கூறுகின்றார்கள். ஹுசூரின் திகில் நிறைந்த தோற்றம் மற்றும் அவர்களது பரிவு தொடர்பாக இந்த விஷயம் எனது நினைவில் வருகின்றது. ஹுசூர் அவர்கள் ஜமாத்தின் சில முக்கிய பணிகளை என்னிடம் ஒப்படைத்தார்கள். முதல் சந்திப்பின் போது ஹுசூர் என்னை பற்றி கேட்டதும் நான் ஹுசூர் முன்னால் சென்றேன். எனது கைகள் அப்போது நடுங்க ஆரம்பித்தன. ஹுசூர் அவர்கள் மிகுந்த பரிவுடன், நீங்கள் நர்வஸ் ஆகுவதற்கு இதில் என்ன இருக்கிறது? பணியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதை முழுமையான உழைப்புடன் செய்யுங்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹுசூர் எனது கைகளை தமது கைகளால் எடுத்துக்கொண்டார்கள். அதன் விளைவாக எனது அந்த நிலை மாறிவிட்டது. ஹுசூர் அவர்கள் எவர் மீதும் நம்பிக்கை வைப்பதில் அவசரப்பட மாட்டார்கள். பிறகு நம்பிக்கை வைத்துவிட்டால் பிறகு அவருக்கு தனது நிறைவான அன்பையும் பரிவையும் காட்டுவார்கள். வழிகாட்டல்களை வழங்குவார்கள். அவருடன் கண்டும் காணாது போல் நடந்து கொள்ளுதல், மன்னிக்கும் தன்மையுடன் நடந்து கொள்ளுதல் ஆகியவற்றை கடைபிடிப்பார்கள். தொடர்ந்து இவ்வாறு அவருடன் நடந்து கொள்வார்கள். ஷா சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு வழக்கில் என்னை கைது செய்வதற்கான வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் பத்திரிகைகளின் ஆசிரியர்கள், பிரிண்டர்ஸ் ஆகியோர் மீது பல்வேறு வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இவரையும் கைது செய்வதற்கான வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் இது பற்றி தெரிய வந்ததும் ஹுசூர் ஷா சாஹிபை அழைத்தார்கள். மீட்டிங் நடந்தது. அதற்கு பிறகு ஷா சாஹிப் எழுதுகின்றார்கள், நாங்கள் திரும்பி வந்ததும் ஹுசூர் அவர்கள் தமது ஒரு மகனை எங்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அப்துல் ஹையிடம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக துவா செய்வேன் என்று கூறுங்கள் என்று கூறி தனது மகனை அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் நான்காவது கலிஃபத்துல் மஸீஹ் இது தொடர்பாக இவ்வாறு கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னை அழைத்து இவ்வாறு கூறினார்கள், பாருங்கள், இங்கிருந்து ஷா சாஹிபும் மற்றவர்களும் சென்று விட்டார்கள். இப்போது வழக்கு நடைபெற இருக்கின்றது. அவர்கள் லாகூருக்கோ அல்லது இஸ்லாமாபாத்திற்கோ போக வேண்டியது இருந்தது. இப்போது அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களிடம் சென்று கூறுங்கள். அவர்கள் இங்கிருந்து சென்றவுடன் மிகுந்த கவலையுடன் நான் துவா செய்த போது அல்லாஹ் எனது நாவில் இந்த சொற்களை வரும்படி செய்தான், அவன் தனது நல்லடியார்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், ஒருபோதும் வீணாக்க மாட்டான். எனவே கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மிகவும் அபாயகரமான வழக்கு இவர் மீது தொடுக்கப்பட்டிருந்தது. மிகவும் சிக்கலான கேஸிலிருந்தும் இவர் இறுதியில் விடுபட்டார். எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து விட்டன. அல்லாஹு தாலா ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் இவ்வாறு கூறியது இந்த விஷயத்திற்கு சான்றாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் பார்வையில் மதிப்பிற்குரிய ஷா சாஹிப் அவர்கள் நல்லடியார்களில் ஒருவராக திகழ்கின்றார். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் அடைக்கலத்தின் கீழ் இருக்கின்றார்கள். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது இறைவழியில் கைதாகும் நட்பாக்கியமும் இவருக்கு கிடைத்தது. இவர் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்கிற்கான காரணம், ஒரு பாம்ப்லெட்டில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த சொற்கள் இடம்பெற்றிருந்தன, யஹீ ஹம் பஞ்ச்தன் ஜின் பர் பினா ஹை. இந்த சொற்கள் இடம்பெற்றிருந்தன. லெஜ்னா தரப்பிலிருந்தும் ஒரு பத்திரிகையில் இந்த சொற்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இதை எழுதிய முகமது அஷ்ரப் சாஹிப்
மற்றும் சையத் அப்துல் ஹை ஷா சாஹிப் மீது வழக்கு தொடரப்பட்டது. அப்துல் ஹை ஷா சாஹிப் அவர்களையும் மற்றும் முகமது அஷ்ரப் சாஹிப் அவர்களையும் பல நாட்கள் இதற்காக ஜெயிலில் வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு பல மாதங்களாக நடந்தது. ஒரு முரப்பி சாஹிப் எழுதுகின்றார், ஷா சாஹிப் அவர்கள் அவர்களிடம் இதை கூறியுள்ளார்கள். ஆரம்ப நாட்களில் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மிகவும் குறைந்த அலவன்ஸ் தான் இருந்து வந்தது. இதன் மூலம் வாழ்நாளை கழிப்பது மிகவும் சிரமமாக இருந்து வந்தது. ஷா சாஹிப் கூறுகின்றார்கள், எனது மாமனார் ஒருமுறை என்னிடம் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் உலக அளவிலும் மிக அதிகமாக படித்தவராக இருக்கின்றீர்கள், எனவே நீங்கள் உலகத்தின் பக்கம் சென்று விடுங்கள். அவ்வாறு ஏன் செல்லாமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். ஷா சாஹிப் கூறுகின்றார்கள், நான் அவர்களிடம் கூறினேன், நான் 2 உடன்படிக்கைகளை செய்துள்ளேன். ஒரு உடன்படிக்கை உங்களது மகளுடன் செய்துள்ள திருமண உடன்படிக்கையாகும். 2வது உடன்படிக்கையானது எனது வாழ்வை அர்ப்பணிப்பதாக இறைவனுடன் நான் செய்துள்ள உடன்படிக்கையாகும். இப்போது நீங்களே கூறுங்கள், இதில் எந்த உடன்படிக்கையை நான் முறிக்க வேண்டும்? சிறிது நேரம் கழித்த பிறகு நான் எனது மாமனாரிடம் கூறினேன், நான் 1வது உடன்படிக்கை நிலை பெற்றவாறு 2வது உடன்படிக்கையை முறிப்பது என்பது எப்படி நடக்க முடியும் என்று கேட்டேன். இந்த விஷயத்தை கேட்ட பிறகு எனது மாமனார் அமைதியாக இருந்து விட்டார்கள். இந்த விஷயம் தொடர்பாக அதற்கு பிறகு எப்போதும் அவர்கள் பேசவே இல்லை. ஷா சாஹிப் கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு இறைவனது அருளால் எனது முழு வாழ்நாளிலும் கணக்கின்றி அல்லாஹ் எனக்கு வழங்கியுள்ளான். பழைய சான்றோர்களிடம் இத்தகைய நல்ல இயல்பும் இருந்திருக்கின்றது. அவர்களது மாமனாருக்கு அப்போதைய நிலைமையில் மனித எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் ஷா சாஹிப்பின் பதிலை கேட்டு அவர்கள் முற்றிலும் அமைதியாக இருந்து விட்டார்கள். இறைவனோடு செய்த உடன்படிக்கையை முறிப்பது பற்றி ஒரு அகமதி அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இதிலிருந்தும் ஷா சாஹிப்பிற்கு இருந்த இறை நம்பிக்கை பற்றியும் நமக்கு தெரிய வருகிறது. அந்த தவக்குல் மற்றும் இறைவனுடன் செய்த உடன்படிக்கையை பேணியதன் காரணமாக இறைவன் அவர்களுக்கு எந்த அளவு வழங்கினான் என்றால், முழு வாழ்நாளும் எனக்கு எவ்வித வறுமையும் இருக்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் அவர்கள் நல்ல முறையில் பரிமாறுவார்கள். அவர்களது உணர்வுகளை மதித்து நடந்து வந்தார்கள். அவர்களது அக்கவுண்டன்ட் கூறுகின்றார், நான் ஷா சாஹிபுடன் 15 வருடங்களாக பணியாற்றியுள்ளேன். ஒரே ஒரு சம்பவத்தை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தமது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியதை என்னால் பார்க்க முடியவில்லை. நடந்த சம்பவம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக நாங்கள் எங்களது அலுவலகத்தில் இருந்த சில நூல்களை ஷா சாஹிபிடம் தெரிவிக்காமலேயே பிறருக்கு கொடுத்து விட்டோம். ஒரு நண்பர் இது தொடர்பாக ஷா சாஹிப் அவர்களுக்கு தெரிவித்த போது ஷா சாஹிப் தனது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். ஷா சாஹிப் என் மீது வெறுப்படைந்த காரணத்தால் 2 நாட்கள் வரை நான் அவர்கள் இருந்த அறைக்கு செல்லாமல் இருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் என்னை தனது அறைக்கு வரும்படி அழைத்தார்கள். பிறகு என்னை பார்த்து புன்சிரிப்பு சிரித்தார்கள். தனக்கு முன்னால் இருந்த பிஸ்கட் போன்றவற்றை அவர்கள் எனக்கு தந்தார்கள். அவர்களுக்கு உதவி புரிந்து வந்த பணியாளர் முகமது இக்பால் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், 20 வருடங்கள் இவர்களோடு நான் பணியாற்றியுள்ளேன். தனது மகன்களுடன் பரிமாறுவது போல் எங்களுடன் அவர்கள் பரிமாறுவார்கள். பணியாளர்களுடன் எப்போதும் அன்புடனும் நேசத்துடனும் பரிமாறி வந்தார்கள். அவர்கள் மிக எளிமையான இயல்புடையவர்களாக இருந்தார்கள். ஏதாவது ஒரு பணியாளருக்கு அவர்கள் உதவி செய்தால் மற்றவர்களுக்கு அது பற்றி தெரியாமல் இருக்கும்படி செய்வார்கள். இவ்வாறே தனது விருப்பத்திற்கேற்ப ஒருவரிடம் வேலை வாங்கினால் முறையாக அதற்குரிய உரிமையை செலுத்துவார்கள். இவ்வாறே ஏதாவது ஒரு பணியாளரின் பிள்ளையின் திருமணம் நடந்தால் தன்னால் முடிந்தவரை அவருக்கு உதவி செய்து வந்தார்கள். இதை தவிர எண்ணற்ற தேவையுடையவர்களுக்கும் அவர்கள் உதவி புரிந்து வந்தார்கள். அவர்களது விரிவான அறிவு தொடர்பாக அரபி டெஸ்கை சார்ந்த அப்துல் மஜீத் ஆமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், எப்போதிருந்து இந்த எளியவன் ரூஹானி ஹதாயினுடைய மொழியாக்க பணியை ஆரம்பித்தேனோ அப்போதிருந்தே அவர்களுடன் எனக்கு தொடர்பு இருந்து வந்தது. எனக்கு மொழியாக்கத்தின் போது மிகவும் சிரமமாக தென்படும் இடங்களில் அதற்கான சரியான தீர்வு கிடைப்பதற்கான அவர்களது வழிகாட்டல் எனக்கு தேவைப்பட்டது. மதிப்புக்குரிய ஷா சாஹிப் அவர்கள் மலர்ந்த முகத்துடன் மிகவும் ஆராய்ந்து கூறியவாறும் அறிவுபூர்வமான கருத்துக்களை கூறியவாறும் சரியான சமயத்தில் எனக்கு வழிகாட்டியுள்ளார்கள். எனது கேள்விகளுக்கு மிகுந்த ஆதாரபூர்வமான திருப்திகரமான கேள்வியின் எல்லா அம்சங்களையும் சூழ்ந்து நிற்கின்ற பதில்களை அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த பதில்கள் அவரது அன்பாலும் உயர்வான நல்லொழுக்கத்தின் இனிமையாலும் நிறைந்து காணப்படும். நான் ஏதாவது ஒரு கருத்தை கூறினால் மிகவும் மலர்ந்த முகத்துடன் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களது அன்பின் இந்த தொடர் அவரது இறுதி மூச்சு இருந்தவரை நீடித்திருந்தது. முபஷிர் ஆயா சாஹிப் எழுதுகின்றார்கள், ஜாமியாவில் நடைபெறும் வருடாந்திர விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் சமயத்தில் பரிசுகளை வழங்குவதற்காக ஜமாத்தில் உள்ள சான்றோர்களில் சிலரை சிறப்பு விருந்தினர்களாக நாங்கள் அழைத்திருந்தோம். ஒரு வருடம் எந்த பெரியவரை நாங்கள் அழைத்திருந்தோமோ, அதாவது ஷா சாஹிப் தொடர்பாக
அவரை அறிமுகப்படுத்தியவாறு ஜாமியா அஹ்மதியாவின் பிரின்சிபல் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், பணி செய்பவர்கள் பல வகையில் இருக்கின்றார்கள். சிலர் ஒரு கையில் பணி செய்தவாறு மற்றொரு கையை தட்டி கொண்டே இருப்பார்கள். அதாவது தமது பணிகளை பற்றி பெருமையாக பிறருக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். நாங்கள் இந்த பணியை செய்தோம், அந்த பணியை செய்தோம் என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் தமது இரண்டு கைகளை கொண்டும் கை தட்டி கொண்டே இருப்பார்கள். அதாவது அவர்கள் எந்த பணியையும் செய்ய மாட்டார்கள், ஆனால் அதிகமாக கூச்சலிடுவார்கள், அதிகமாக புரொபகண்டா செய்வார்கள். சிலர் தமது இரு கைகளாலும் வேலை செய்வர். அவர்களது பணியை எவராவது பார்க்கின்றார்களா, அதை பற்றி புகழ்ந்து பாராட்டுகின்றார்களா என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு எந்த சிந்தனையும் இருப்பதில்லை. இன்று அப்படிப்பட்ட ஜமாத்தின் ஊழியர் நமது விருந்தாளியாக இருக்கின்றார், அதாவது சையத் அப்துல் ஹை ஷா சாஹிப். இது 100% உண்மையான விஷயமாகும். நான் எப்போதும் இதைத்தான் பார்த்துள்ளேன். மிகவும் அமைதியாக அவர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டே இருப்பார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலையில் அவரது பாதங்கள் வீங்கி இருக்கும். ஒரு நாள் நான் அவர்களிடம், இதனால் உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நான் பணிகளில் ஈடுபடும் போது அதில் எந்த அளவு மூழ்கி விடுகின்றேன் என்றால் எனக்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றி எனக்கு எந்த உணர்வும் இருப்பதில்லை என்று கூறினார். அஞ்சுமனின் கூட்டங்களில் நான் பார்த்துள்ளேன், அவர்கள் மிகவும் குறைவாகத்தான் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பேசினால் அதில் மிக உறுதியான சிறந்த கருத்துக்களும் ஆலோசனைகளும் இருக்கும். முபஷிர் ஆயாஸ் சாஹிப் அவர்கள் தொடர்ந்து எழுதுகின்றார்கள், இந்த எளியவனுக்கு அவர்களுக்கு மிக அருகில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. மேலும் சிறிது காலம் எனக்கு அவருக்கு அசிஸ்டண்டாக பணிபுரியும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. அப்போது உண்மையிலேயே நான் அவரை அமைதியாக இருக்கின்ற இயல்பை உடையவராகவும் எளிமையான பண்பை உடையவராகவும் மிகுதியாக உழைப்பதுடன் வேறு பல சிறப்புகளின் எஜமானராக அவர் இருப்பதை பார்த்துள்ளேன். அலுவலகம் வந்ததுமே அவர்கள் பணிகளில் மும்முரமாக ஈடுபடுவார்கள். அலுவலக கடிதங்களை படிப்பதிலிருந்து திருக்குரான், ரூஹானி ஹசாயின் ஆகியவற்றின் ப்ரூஃப் ரீடிங்கை பார்ப்பது வரை எல்லா பணிகளையும் தானே செய்வார்கள். பிறகு பெருமை கொள்ளத்தக்க தகுதி வாய்ந்த துன்பங்களில் தன்னை ஆழ்த்திக் கொள்கின்ற இந்த ஜமாத்தின் ஊழியருக்கு எப்போது பணி நேரம் முடிந்தது, மக்கள் எல்லோரும் வீட்டிற்கு போய்விட்டார்களா என்பதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. வேலை செய்து செய்து பாதங்கள் வீங்கிவிடும். ஆனால் அல்லாவின் இந்த அடியாருக்கு எப்போதும் பணி செய்வதே பணியாக இருந்து வந்தது. சுயநலமில்லாத, சுயநோக்கங்கள் இல்லாத, அனைத்தையும் அர்ப்பணிக்கும் இயல்புடைய மனிதராக அவர் இருந்தார். எனக்கு அவரை மிக அருகில் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. வெளிவேஷமும் பகட்டும் அவருக்கு அருகில் கூட வந்ததில்லை. மென்மையும் கண்டும் காணாமல் நடந்து கொள்வதும் மிக அதிகமாக அவரிடம் இருந்தது. ஜமாத்தின் வரலாற்றின் ஒரு மிக பெரும் பகுதியை அவர்கள் ஒன்று திரட்டியிருந்தார்கள். அதிகமான பணிகள் இருந்தும் கூட சிரித்த முகத்துடன் அவர் காணப்பட்டார். எளிமையான இயல்புடையவராகவும் தாழ்மை குணம், பணிவு ஆகியவற்றின் வடிவமாக அவர் திகழ்ந்தனர். நானே நேரடியாக பார்த்துள்ளேன். ஜமாத்தின் பணத்தை மிகவும் சிந்தித்து மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பலமுறை சிந்தித்த பிறகே அவர்கள் செலவு செய்வார்கள். ஜமாத்தின் பணம் வீணாகிவிடக் கூடாது என்பதில் மிகுந்த உணர்வுடையவராக இருந்தார்கள். தனது பணியாளர்களுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுதல், அவர்களது குறைகளை மறைத்தல், சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளுதல் ஆகிய நற்குணங்கள் அவரிடம் மிகவும் அதிகமாக இருந்தது. மிக நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலும் அந்த நோய் அவர்களது பணிகளில் ஒரு தடையாக இருந்ததே இல்லை. அவ்வாறு இருக்க விட்டதும் இல்லை. ஒரு முரபிசாய் எழுதுகின்றார், அவரிடம் தான் என்ற அகந்தை, கர்வம் ஆகியவை சிறிதளவு கூட இருந்ததில்லை. உண்மையிலேயே அவர் சுயநலமில்லாத எளிமையான பண்புகளை உடையவராகவும் மலக்கு போன்று வாழ்ந்த ஒரு மனிதரும் ஆவார்கள். இன்னொரு முரபிசாய் எழுதுகின்றார்கள், ரூஹானி ஹதாயின் தொடர்பாக பணிகள் நடந்து கொண்டிருந்த போது இந்த எளியவனுக்கு ஒரு சம்பவம் வாயிலாக அவர்களுக்கு மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எந்த அளவு உறுதியான நம்பிக்கை இருந்தது என்பது தெரிய வருகிறது. அந்த சம்பவம் இவ்வாறாக உள்ளது. ஹென்றி மார்டின் கிளார்க் அவர்கள் தொடுத்த வழக்கில் ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இடத்திலும் நீதிபதியின் பெயரை டக்ளஸ் என்றே எழுதியுள்ளார்கள். ஆனால் ரூஹானி ஹசாயினின் பாகம் 15 நூல் திரியாக்குல் குலூபின் 349வது பக்கத்தில் நீதிபதியின் பெயர் ஜே.ஆர். ட்ரம்மாண்ட் என்றும் இடத்தின் பெயர் பட்டாங்கோட் என்றும் அவர்கள் எழுதியிருந்தார்கள். இது தொடர்பாக ரிசர்ச் செல் மற்றும் அகமதியத்தின் வரலாற்றை தொகுப்பவர்கள் ஆகியோருக்கு எழுதப்பட்டு இது என்ன விஷயம் என்று கேட்கப்பட்டது. இரு தரப்பிலிருந்தும் ஒரே கருத்து தான் கூறப்பட்டது. அதாவது மறதியாக இதை எழுதியவர் மூலம் இது தவறாக எழுதப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டது. ஆனால் ஷா சாஹிபின் கருத்து என்னவென்றால், இவ்வளவு பெரிய மறதி தவறு ஏற்பட முடியாது என்று உறுதியாக அவர் கூறினார். அவர்கள் இதற்காக எந்த அடிக்குறிப்பையும் எழுதவில்லை. அது இருப்பது போன்றே இருக்கும்படி விட்டுவிட்டார்கள். ஆனால் ரூஹானி ஹதாயினின் 18வது பாகத்தில் நுசூலுல் மசீஹ் என்ற நூல் தொடர்பான பணி நடந்து கொண்டிருக்கும் போது அதில் 578வது பக்கத்தில்
ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அப்துல் ஹமீத் மீண்டும் 1.5 வருடம் கழிந்த பிறகு பிடிக்கப்பட்டார். அப்போது அவரிடம் அதே விஷயம் மீண்டும் கேட்கப்பட்டது. அப்போது அவர் தனது வாக்குமூலத்தில் தொடர்ந்து நிலைத்திருந்தார். அதாவது கிறிஸ்துவர்கள் எனக்கு கற்று தந்ததையே நான் கூறினேன் என்று அவர் கூறினார். 2வது முறையாக அவர் பிடிபட்ட போது அப்போதிருந்த நீதிபதி வேறொருவர் ஆவார். அவரது பெயரைத்தான் ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதியிருந்தார்கள். முதல் முறை பிடிக்கப்பட்ட போது இருந்த நீதிபதியின் பெயரை எழுதவில்லை. பிறகு தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், ஷா சாஹிப் ஒருபோதும் நிம்மதியிழந்த நிலையில் இருந்ததே இல்லை. எப்போதும் தனது பணியாளர்களுடன் அன்புடனும் பாசத்துடனும் பரிமாறுபவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ரப்வாவில் உள்ள கிலாபத் லைப்ரேரியன் சாஹிப் எழுதுகின்றார்கள், மக்களுக்கு மிகவும் பயன்களை தரக்கூடியவராக அவர்கள் இருந்தார்கள். ஜமாத் பணிகளை மிகுதியான உழைப்புடனும் ஆர்வத்துடனும் செய்வதை நான் பார்த்துள்ளேன். தான் நோய்வாய்ப்பட்டிருந்து முழு நேரமும் பணி செய்து வந்தார்கள். எப்போதும் அவர்களது பாதங்கள் வீங்கி இருக்கும். இதய நோயும் இருந்தது. தொடர்ந்து எழுதுகின்றார், சில மாதங்களுக்கு முன் ஒரு பணி லண்டனில் இருந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அது பராஹனே அஹமதியாவின் பதிப்புகளை செக் செய்கின்ற பணியாகும். பராஹனே அஹமதியாவின் பதிப்புகளை சரிபார்க்கும் பணியை செய்யும்படி நான் தான் கூறியிருந்தேன். ஷா சாஹிப் லைப்ரேரியனுக்கு இது பற்றிய தகவலை அனுப்பி வைத்தார். பராஹனே அஹமதியாவின் எத்தனை பதிப்புகள் உள்ளன அவற்றை ஒரு வண்டியில் போட்டு ஒன்று திரட்டி விடுங்கள் என்று தகவல் அனுப்பினார்கள். லைப்ரேரியன் கூறுகின்றார், நான் எல்லா பதிப்புகளையும் ஒன்று திரட்டி ஒரு வண்டியில் போட்டேன். பிறகு ஷா சாஹிப் அவர்களிடம் இதை சரிபார்ப்பதற்காக உங்களிடம் கொண்டு வரட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நீங்கள் ஏன் சிரமப்படுகின்றீர்கள், நானே வந்து விடுகின்றேன் என்று கூறினார்கள். நடப்பது அவர்களுக்கு சிரமமாக இருந்தும் கூட லைப்ரரிக்கு வந்து பராஹனே அஹமதியாவின் எல்லா பதிப்புகளையும் அவர் செக் செய்தார்கள். பிறகு பழைய பதிப்புகளில் எதுவும் வீணாகிவிடக்கூடாது, எனவேதான் நானே வந்து அவற்றை செக் செய்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதினேன் என்று கூறினார்கள். பிறகு பல மணி நேரம் ஈடுபட்டு அவற்றை செக் செய்தார்கள். நமது அரபி டெஸ்கின் அகமது நயீம் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், கம்ப்யூட்டர் இல்லாத சமயத்தில் மிக அதிகமாக உழைக்க வேண்டிய பணி இருந்தது. நுட்பமாக அவற்றை பார்க்க வேண்டியது இருந்தது. இதை அவர்கள் தமது மிகுதியான உழைப்பின் மூலமாக தயார் செய்தார்கள். பிறகு அவர்களது பணிவு எந்த அளவு இருந்ததென்றால், தற்போதுள்ள ரூஹானி ஹதாயினில் பல தவறுகள் பிரிண்டிங்கில் ஏற்பட்டுள்ளது. மொழியாக்கம் செய்யும் போது எப்போது நாங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டாலும், எங்கு தவறு ஏற்பட்டிருந்தாலும் அதனை மிகுந்த தைரியத்துடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கு விளக்கம் கூற வேண்டியது இருந்ததோ அங்கு பொருத்தமான விளக்கத்தையும் கூறினார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மிக விரைவாக அவர்களிடமிருந்து பதில் கிடைத்துவிடும். மிகுதியாக உழைத்தவாறு இவர்கள் ப்ரூஃப் ரீடிங் பணியை செய்தார்கள். அதற்கு பிறகும் கூட மனிதன் என்ற நிலையில் தவறுகள் இருந்து விடுகின்றன. இதற்காக அவர்கள் மிகவும் வருந்தினார்கள். இவ்வளவு அழகான பிரிண்ட் வெளிவந்திருக்கும் போது அதில் தவறுகள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் கருதினார்கள். கலீம் அஹமத் தாஹிர் சாஹிப், இவர் ஜமாத்தின் முரப்பி ஆவார். இவர் கூறுகின்றார், நான் 11 வருடங்களாக அவர் எப்போதும் பணிகளில் தீவிரமாக இருப்பதை பார்த்துள்ளேன். மிகவும் அமைதியுடன் தொண்டாற்றக்கூடியவராக அவர் இருந்தார். ஒவ்வொரு பணியையும் மிகுந்த உழைப்புடனும் பொறுப்புணர்வுடனும் அவர் செய்து வந்தார். இந்த வயதில் கூட மாஷா அல்லாஹ் இவ்வளவு பணிகளை இவரால் செய்ய முடிவதை பார்த்து வியப்பாக இருக்கிறது. அலுவலக நேரம் முடிந்த பிறகு மாலை நேரங்களில் அரபிக் போர்டின் கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் ரூஹானி ஹசாயின் தொடர்பாக பணிகள் நடந்த சமயத்தில் ஒவ்வொரு நூலில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சொல்லையும் படித்தார்கள். சுருக்கமாக மிக சிறந்த அறிஞராக அவர்கள் திகழ்ந்தார்கள். மிகவும் அதிகமாக உழைத்து வாழ்க்கை இதற்காகவே அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். தனது பழைய முபலிகளிடம் அவர் இவ்வாறு கூறி வந்தார்கள், சதரஞ்சமன் அஹமதியாவின் அந்த காலகட்டத்தையும் நான் பார்த்திருக்கின்றேன். மிகவும் சாதாரணமான நிலையாக அது இருந்தது. போதுமென்ற மனம் இருக்க வேண்டும் என்பதால் பல வசதிகளும் தேவையற்றதாக கருதப்பட்டதால் அவை இல்லாமல் இருந்து வந்தது. பழைய அலுவலகத்தின் கூரை பகுதியை சுட்டிக்காட்டியவாறு அவர்கள் கூறினார்கள், இப்போது எல்லா இடங்களிலும் மின்விசிறிகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கு ஒரு பைப் மாட்டப்பட்டிருந்தது. அதற்கு மேல் ஒரு ஃபேன் இருந்தது. அத்துடன் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. காற்று தேவைப்பட்ட போது அந்த கயிறை நாங்கள் அசைப்போம். அப்போது மின்சாரம் இருக்கவில்லை, அதற்கான வசதிகளும் இருக்கவில்லை என்று கூறினார்கள். ஷா சாஹிப் இவ்வாறு கூறினார்கள், ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஷா சாஹிப் அவர்களை தனது ஒரு தூது செய்தியை எட்ட வைப்பதற்காக காஷ்மீர் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் ராவல்பிண்டி வந்து சேர்ந்ததும் அங்கு எந்த சவாரியும் இல்லாமல் இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். சவாரிக்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்வதாக இருந்தால் அதனால் காலதாமதம் ஏற்படும். கலிஃபத்துல் மஸீஹின் கட்டளையை அதன் ஆரம்ப சமயத்திலேயே உடனடியாக நிறைவேற்றுவதற்காக அவர்கள் ராவல்பிண்டியிலிருந்து நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள்.
திரும்பி வரும்போது நடந்தே வந்தார்கள். ஹுசூர் அவர்களின் தூது செய்தியையும் உரிய இடத்தில் எட்ட வைத்தார்கள். அவர்கள் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்தார்கள். அவரை ஒரு முரப்பிக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். தனது குழந்தைகளை போன்று எப்போதும் அவரை சுகம் விசாரிப்பதுடன் அன்பளிப்புகளையும் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். வீட்டிலும் மனைவி மக்களுடன் மிக நல்ல முறையில் பரிமாறி வந்தார்கள். ஒருபோதும் உரத்த குரலில் அவர்கள் பேசியதையோ எங்களை அதட்டியதையோ நாங்கள் கேட்டதே இல்லை என்று அவர்களது மனைவி மக்கள் கூறுகின்றார்கள். பிள்ளைகளின் கண்ணியத்தை மிக அதிகமாக கருத்தில் கொள்பவர்களாக இருந்தார்கள். மிக சிறந்த முறையில் அவர்களுக்கு தர்பியத் வழங்கினார்கள். வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் எளிமை இருந்தது. தன்னை பெரிதாக காட்டிக்கொள்வதை அவர்கள் மிகவும் வெறுத்து வந்தார்கள். ஒவ்வொரு செயலிலும் பொறுமையின் உயர்வான முன்மாதிரியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். தனது துன்பத்தை ஒருபோதும் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டியதில்லை. நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் வேறு எந்த கவலை இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி காட்டியதில்லை. எந்த அளவு பொறுமை அவரிடம் இருந்தது என்றால், காஷ்மீரில் இருந்த அவரது தாயாரின் மரணம் தொடர்பான செய்தி கடிதம் மூலம் அவர்களுக்கு கிடைத்த போது மிகுந்த பொறுமையுடன் அந்த துக்கத்தை அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். பல நாட்களாக அதை பற்றி எவரிடமும் அவர்கள் கூறாமல் இருந்தார்கள். விருந்தோம்பல் என்ற பண்பு மிகுதியாக அவர்களிடம் இருந்தது. காஷ்மீரிலிருந்து ஆண்டு மாநாட்டிற்கு வருகை தந்திருந்த விருந்தினர்களுக்கு முழு வீட்டையும் அவர்கள் தந்துவிட்டார்கள். பிறகு தனது பிள்ளைகளுடன் ஒரு கடையில் சென்று தங்கி வந்தார்கள். வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்ற தனது உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு எல்லா சமயங்களிலும் அவர்கள் முயற்சி செய்து வந்தார்கள். கடைசி நேரம் வரை இது தொடர்பான கவலை அவர்களுக்கு இருந்தது. இறுதியாக சில வருடங்கள் பலமுறை தங்களது பிள்ளைகளை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்று வந்தார்கள். ஏறக்குறைய இவர்களது எல்லா மகன்களும் வெளிநாட்டில் தான் இருக்கின்றார்கள். இவரது மூத்த மகன் அகமது அயாஸ் சாஹிப் அவர்கள் ஹியூமனிட்டி ஃபெஸ்டின் சேர்மனாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளிடம் அவர் வந்த சமயத்தில் பிள்ளைகள் பிடிவாதமாக நீங்கள் இங்கேயே தங்கிவிடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நான் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளேன், கொஞ்ச காலத்தை மட்டும் அர்ப்பணிக்கவில்லை என்று கூறினார்கள். அவர்களது பாதங்களில் மிகுந்த வேதனை அவர்களுக்கு இருந்து வந்தது. எல்லா சமயத்திலும் அது வீங்கி இருந்தது. இவ்வாறு இருந்தும் அவர்கள் முறையாக அலுவலகத்திற்கு செல்வதுடன் தனது பணியை எந்த இடையூறும் வராமல் செய்து வந்தார்கள். இறுதியாக நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் அவர்கள் 5 முறை மருத்துவமனைக்கு சென்று வந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் டாக்டர்களிடம் நான் எப்போது அலுவலகம் செல்ல முடியும் என்ற கேள்வியை கேட்டு வந்தார்கள். வஃபாத் ஆகுவதற்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பும் அலுவலகத்திற்கு சென்று வந்தார்கள். அங்கு அமர்ந்து பணி செய்து கொண்டிருக்கும் போதே மிகுந்த கஷ்டத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். பிறகு அங்கிருந்து நேரடியாக பரிசோதனைக்காக 12 மணிக்கு மருத்துவமனை சென்றார்கள். டாக்டர்கள் அவரை மருத்துவமனையில் இருக்கும்படி கூறினர். அங்கு படுத்தபடியே அலுவலக பணிகளை அவர்கள் செய்தார்கள். சரிபார்க்கும் பணிகளில் ஈடுபட்டார்கள். பணியாளர்கள் தாள்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் அதை சரிபார்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். இறுதி நாளன்று துவா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களது பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக என்று கூறினார்கள். அவர்களது மரண நேரம் அருகில் வந்துவிட்டது என்பது அவர்களுக்கு தெரிய வந்துவிட்டது. எனது பிளைட்டிற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். இங்கிருந்து எப்போது ஃபேக்ஸ் அனுப்பினாலும் அதற்கு தனது கைகளால் அவர்கள் பதில் எழுதி அனுப்புவார்கள். இப்போது இறுதியாக அவரிடம் வந்த கடிதம் கூட அவர்களது கையால் எழுதப்பட்டதாகும். எந்த கிளர்க் மூலமாகவும் அதை எழுதவில்லை, அதை கம்போஸ் செய்ததும் இல்லை. மெதுவாக மிக அழகாக எழுதுவார்கள். ஆனால் பலகீனத்தின் காரணத்தால் அவர்களது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவ்வாறு இருந்தும் கூட இதற்காக நேரத்தை செலவழித்து அவர்கள் எழுதி வந்தார்கள். டிசம்பர் 14ஆம் தேதி 11:30 மணிக்கு அலுவலகத்தில் இருந்தார்கள். அலுவலகத்தில் வைத்து வஃபாத்தாக வேண்டும் என்பதே அவளது விருப்பமாக இருந்தது. மருத்துவமனையில் இருக்கும் போது ரூஹானி ஹசாயின் உள்ள எல்லா தவறுகளையும் சரிபார்த்து அந்த பணியை நிறைவு செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம் என்று கூறி வந்தார்கள். ஆனால் அதை செய்வதற்கான கால அவகாசம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நசாரத் இஷாத்தில் இருந்த ஒரு முரப்பி சாஹிப் எழுதுகின்றார்கள். சா சாஹிப் அவர்களின் சகலை அவரிடம் இவ்வாறு கூறினார்கள். டிசம்பர் 17ஆம் தேதி சா சாஹிப் ஒரு கனவு பார்த்தார்கள். அதில் அவர்களது மனைவி அவர்களிடம் வந்து, நீங்கள் இன்னும் டிக்கெட் எடுக்கவில்லையா என்று கேட்கின்றார்கள். அதற்கு சா சாஹிப், இதுவரை நான் டிக்கெட் எடுக்கவில்லை என்று கூறினார்கள். சிறிது நேரம் கழித்த பிறகு மீண்டும் சா சாஹிப் தனது மனைவியுடன், நான் டிக்கெட்டும் எடுத்து விட்டேன், போர்டிங் பாசும் கிடைத்து விட்டது என்று கூறினார்கள். எந்த நாளில் ஷா சாஹிப் வஃபாத் ஆனார்களோ அன்று காலை 10 மணி அளவில் ஷா சாஹிப்பின் நண்பர் ஒருவர் மருத்துவமனையில் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தார். அங்கு சென்ற பிறகுதான் அவருக்கு டாக்டர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்துவிட்டோம் என்று கூறியது தெரிய வந்தது. இதற்கு பிறகு ஷா சாஹிப் தனது மகனான இம்ரான் அவர்களை அழைத்தார்கள். மெதுவாக அவரிடம் பிளைட் வந்துவிட்டது என்று கூறினார்கள். மகனுக்கு அவர்கள் கூறியது புரியவில்லை. விஷயத்தை கேட்பதற்காக ஷா சாஹிப்பின் அருகில் அவர் சென்றார். ஆனால் அதற்கு பிறகு அவர்களால்
பேச முடியவில்லை. ஜமாத்தின் இந்த ஊழியர் தனது இறுதி மூச்சு உள்ளவரை ஜமாத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார். தனது சக்திக்கேற்ப ஜமாத் பணிகளுக்கு மற்ற எல்லாவற்றையும் விட அவர் முன்னுரிமை வழங்கினார். சாஹிப் மார்க்க அறிவை பெற்றார்கள். அதற்கு மசீமோத் அலைஹிஸ்ஸலாமின் நூல்களை படித்தார்கள். அதற்கேற்ப செயல்படவும் செய்தார்கள். வெறும் அறிவை மட்டும் அவர்கள் பெறவில்லை, அல்லாவிற்குரிய உரிமைகளையும் அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்த எப்போதும் முயற்சி செய்து வந்தார்கள். நான் நாசிர் ஆலாவாக இருந்த சமயத்தில் அவர்கள் நாசிர் இஷாத்தாக இருந்தார்கள். அந்த சமயத்தில் கூட அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராகவே இருந்ததை நான் பார்த்தேன். கிலாபத்தின் ஆடை அல்லாஹ் எனக்கு அணிவித்த போது சாஹிப் தனது மன தூய்மையிலும் பற்றிலும் முன்பை விட மிகவும் அதிகமாக முன்னேறி இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. நிச்சயமாக அப்படிப்பட்ட உறவு கிலாபத்துடன் இருக்க வேண்டும். பையத்தின் ஆன்மாவை புரிந்தவாறு தனது எல்லா ஆற்றல்கள் மூலமாகவும் அதற்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவருடைய தகுதியை உயர்த்துவானாக. காலத்தின் கலிஃபாவிற்கும் ஜமாத்திற்கும் எப்போதும் அத்தகைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய உதவியாளர்களை அல்லாஹ் வழங்கிக் கொண்டே செல்வானாக. இப்போது ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்களுக்காக நான் ஜனாதா தொழுகை தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் இன்னும் சில ஜனாசாக்கள் உள்ளன. முதலாவது ஜனாசா இம்தியாஸ் பேகம் சாஹிபா உடையதாகும். இவர் மதிப்பிற்குரிய மௌலானா முகமது முனவர் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் முபல்லிக்காக இருந்தவர் ஆவார். டிசம்பர் 15ஆம் தேதி இவர் வஃபாத் ஆனார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1936 இவர்கள் பிறந்தார்கள். 1952ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி இவரது திருமணம் மௌலானா முகமது முனவர் சாஹிபுடன் நடந்தது. அவர்கள் மௌலவி சாஹிபின் இரண்டாவது மனைவி ஆவார். திருமணம் நடந்த சமயத்திலிருந்து மௌலவி முகமது முனவர் சாஹிப் ரிட்டையர்ட் ஆகும் வரை, அதாவது செயல்களத்திலிருந்து அவர்கள் திரும்பும் வரையுள்ள காலத்தில் 3 அல்லது 4 வருடங்களை தவிர்த்து ஏனைய நாட்களில் மர்ஹூமாவிற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்த தனது கணவருடன் கீனியா, டென்சானியா, பாலஸ்தீன், நைஜீரியா ஆகிய இடங்களில் தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக் கிடைத்தது. மௌலவி முகமது முனவர் சாஹிப் தனது நேக் பீவிக்கு யாத்மே என்ற நூலில் தனது 2 மனைவிமார்களும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் பரிமாறிய விதத்தை மிகவும் பாராட்டி எழுதியுள்ளார்கள். 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இந்த நூலை மிகவும் புகழ்ந்து எழுதியுள்ளார்கள். இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். மௌலானா முகமது முனவர் சாஹிபின் முதல் மனைவி இப்போது வஃபாத்தான இவர்களது 2வது மனைவியை எப்போதும் சகோதரி என்றே கூறி அழைத்து வந்தார்கள். ஒருபோதும் அவர்களுக்காக சக்களத்தி என்ற சொல்லை பயன்படுத்தியதில்லை. அவ்வாறே அவர்களிடம் எதிர்மறையான பரிமாற்றத்தை ஒருபோதும் மேற்கொண்டதும் இல்லை. 2 மனைவிமார்களும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். ஒருவர் மற்றவரது பிள்ளைகளை எந்த அளவு கவனித்துக் கொண்டனர் என்றால், மக்கள் அவர்களது குழந்தைகளிடம் இந்த இருவரில் உங்களை பெற்றெடுத்த தாய் யார் என்று கேட்க ஆரம்பித்தனர். மற்றவர்களது பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பல சமயங்களில் தனது பென்ஷன் தொகையிலிருந்தும் செலவு செய்தவாறும் சில நேரம் கடன் வாங்கியும் அவர்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். அவரது மகனான முபாரக் அகமது தாஹிர் சாஹிப் அவர்கள் ரபுவாவில் நுஸ்ரத் ஜஹான் திட்டத்தில் செக்ரட்டரியாக இருந்து வருகின்றார். மார்க்கத்திற்கு தொண்டாற்றுகின்ற ஆர்வமுடைய மிகவும் தைரியமிக்க வீர பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். அகமதிகள், கைர் அகமதிகள் ஆகிய இரு சாராருக்கும் ஒன்று போல் உதவி செய்து வந்தார்கள். முபாரக் அகமது தாஹிர் சாஹிப் அவர்களின் தாயார் முதல் மனைவி ஆவார்கள். இப்போது வஃபாத்தான இந்த தாயாரின் மூலமாக இவரது சகோதரி ஒருவர் உள்ளார். மௌலவி முகமது முனவர் சாஹிப் அவர்களின் மகள் அமத்துன்னூர் தாஹிரா சாஹிபா உள்ளார். இவர் ஜமாத்தின் முபல்லிக்கான அப்துல் ரசாக் பட் சாஹிபின் மனைவி ஆவார்கள். அல்லாஹு தாலா மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது நன்மைகளை இவர்களது சந்ததிகளிலும் தொடரச் செய்வானாக. அடுத்த ஜனாதா சிஸ்டர் ஜெய்னபா வசீம் சாஹிபா உடையதாகும். இவர் யுஎஸ்ஏவை சார்ந்த கமாலுத்தீன் காலு சாஹிபின் மகளாவார்கள். தமது 83வது வயதில் டிசம்பர் 6ஆம் தேதி இவர் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் லெஜனா பின்லாந்தின் தலைவியாகவும் இருந்தார்கள். இதை தவிர பல்வேறு பொறுப்புகளை வகித்து தொண்டாற்றும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. மிக நல்ல பெண்ணாகவும் ஜமாத்திற்காக வேதனைப்படுகின்ற தூய உள்ளம் கொண்ட பெண்ணாகவும் இவர் இருந்தார். உள்ளூர் அமெரிக்கராக இவர் இருந்தார். இவரது கணவரும் 2 மகன்களும் உள்ளனர். அடுத்த ஜனாசா அமத்துர் ரஹ்மான் சாஹிபா கல்கேரி உடையதாகும். இவர் தமது 61வது வயதில் கேன்சர் காரணமாக வஃபாத்தாகியுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மிகவும் நல்ல பெண்ணாகவும் தொழுகைகளை பேணக்கூடியவராகவும் தஹஜ்ஜத் தொழக்கூடியவராகவும் இரையச்சமுள்ளவராகவும் இவர் இருந்தார். உம்ரா செய்வதற்கான நட்பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. திருக்குரான் மற்றும் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமின் நூல்களுடன் இவருக்கு அளவு கடந்த பற்று இருந்து வந்தது. மர்ஹூமா வசியத் செய்தவராவார். சையதா வசீமா பேகம் சாஹிபா அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவர்கள் ஹஜ்ரத் சையத் வலியுல்லா ஷாஹ் சாஹிப் அவர்களின் மகள் ஆவார்கள். இவர் அமெரிக்காவில் உள்ளவர். ஹஜ்ரத் சையத் வலியுல்லா ஷாஹ் சாஹிப் அவர்கள் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மூத்த மாமா ஆவார்கள். வஃபாத்தானவர் இவர்களது மூத்த மகள் ஆவார்கள். தமது 83வது வயதில் இவர்கள் வஃபாத்தாகியுள்ளார்கள்.
மாஷா அல்லாஹ், பல சிறப்புகளுக்கு எஜமானியாக இவர் இருந்தார். ஒவ்வொரு குத்பா ஜுமாவிற்கு பிறகும் இவர்களது தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்து கொண்டே இருந்தது. என்னிடம் துவாவுக்காக வேண்டுவார்கள். தமது பிள்ளைகள் சரியான பாதையில் நிலைநிற்பதற்காகவும் துவா செய்யும்படி வேண்டி வந்தார்கள். இவரது மகனான நதீம் காதி சாஹிப் ஜமாத்தின் தலைவராவார்கள். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது நன்மைகளை இவர்களது சந்ததிகளில் நிலைபெற செய்வானாக. அடுத்த ஜனாசா மியா அப்துல் கையூம் சாஹிபுடையதாகும். இவர் கொயட்டாவை சார்ந்த மதிப்புக்குரிய வசீர் முகமது சாஹிப் மர்ஹூம் அவர்களின் மகன் ஆவார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி தமது 88வது வயதில் இவர்கள் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் இவருக்கு அளவு கடந்த அன்பு இருந்தது. கிலாஃபத்துடன் இவருக்கு ஆழ்ந்த பற்றும் உறவும் இருந்து வந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களது நிக்காஹை நடத்தி வைத்தார்கள். மேலும் அவர்களது வக்கீலாகவும் இருந்தார்கள். அடுத்த ஜனாசா முகமது முஸ்தபா ஹல்கா வரங்கி டவுன் கராச்சி உடையதாகும். செப்டம்பர் 27ஆம் தேதி இவர் வஃபாத் ஆனார். 1971ஆம் ஆண்டு இவர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். குடும்பத்தில் இவர் மட்டும் அஹ்மதியாக இருந்தார். அஹ்மதியத்தை தழுவியதன் காரணமாக இவருக்கு பல்வேறு துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியது வந்தது. கிராமவாசிகள் முன்னிலையில் பஹாயிகள் இவரை கட்டி வைத்து இவருக்கு கொடுமை இழைத்தார்கள். அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் அஹ்மதியத்தை கடுமையான எதிர்த்தவர்களில் ஒருவராக இருந்து வந்தார். ஆனால் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரிடத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஜமாத்துடன் எப்போதும் அவர் மன தூய்மையுடனும் ஆழ்ந்த பற்றுடனும் நல்லுறவு வைத்திருந்தார். அவர் தமது பகுதியில் செக்ரட்டரி தாலிமுல் குர்ஆன் ஆகவும், அத்ஃபால் முரப்பியாகவும், செக்ரட்டரி தாவத்தில் அல்லாஹ்வாகவும், உள்ளூர் மாலிமாகவும் தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக்கை பெற்றார். எண்ணற்ற அத்ஃபால்களுக்கும், அன்சார்களுக்கும், லஜனாக்களுக்கும், நாஸ்ராத்களுக்கும் திருக்குரானை பார்த்து உதவும் கற்றுக் கொடுத்து அதன் பொருளையும் அவர் கற்றுக் கொடுத்துள்ளார். திருக்குரானின் பெரும்பகுதி இவருக்கு மரணமாக தெரியும். மனைவியை தவிர ஒரு மகன் இவருக்கு உள்ளார். அவர் ஜமாத்தின் முரப்பி ஆவார். தக்வாலை சார்ந்த நசீர் அகமது ஜூலை மாதம் 21ஆம் தேதி வஃபாத்தானார்கள். இவருக்காக ஜனாசா காயிப் தொழுகை தொழ வைக்கும்படி கேட்டுள்ளார்கள். இவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான மலிக் கரீம் தீன் சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். 1930ஆம் ஆண்டு இவரது தந்தையார் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொண்டு புரிவதற்காக காதியான் சென்றார். 17 வருடங்கள் அங்கு தங்கி தொண்டாற்றி வந்தார். மர்ஹூம் வசியத் செய்தவர் மன தூய்மையில் முன்னேறியவர் ஆவார். கிலாஃபத் மீது அளவு கடந்த பற்றுள்ளவராக இவர் திகழ்ந்தார். ஃபத்தஹ் முகமது கான் சாஹிப் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இவர் வஃபாத் ஆனார். மிக நல்ல மனிதராகவும் தூய இயல்பை கொண்டவராகவும் இருந்தார். இவருக்கு 5 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். இவரது மகளான மதிப்பிற்குரிய ஹாஃபிஸ் புர்ஹான் முகமது சாஹிப் வாழ்க்கை அர்ப்பணித்தவராவார். ஜாமியா அஹ்மதியாவில் இவர் ஆசிரியராக இருந்து வருகிறார். இவரது மருமகன் அப்துல் ரஷீத் சாஹிப் மர்ஹூம் ஜமாத்தின் முரப்பியாக இருந்தார். அல்லாஹு தாலா எல்லா மர்ஹூம்களின் தகுதிகளையும் உயர்த்துவானாக. இவரது குடும்பத்தினருக்கு பொறுமை, தைரியம் மற்றும் மன உறுதியை வழங்குவானாக. நன்மையில் இவர்களை நிலைத்திருக்க செய்வானாக. மன தூய்மையுடனும் ஆழ்ந்த பற்றுடனும் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் தௌஃபீக்கை வழங்குவானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்கள் அனைவரது ஜனாசா காயிப் தொழுகையை நான் தொழ வைப்பேன். इखलास व वफा से जमात की खिदमत करने की तौफीक अता फरमाए। जैसा कि मैंने कहा, नमाज़ों के बाद इनका नमाज जनाजा गायब इन सब का अदा किया जाएगा। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي
يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.